நாகா எபிசோட் 25. என்ன சின்னும், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? சொல்லு, சிந்து யாரு? உனக்கு என்ன இப்போ சிந்து யாருன்னு தெரியணும் அதானே? பீச்சுக்கு வந்தாச்சு, காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்காருவோம். அங்கே போனதும் எல்லாம் உன்கிட்ட தெளிவாக சொல்கிறேன், சரியா? இப்போ இறங்கு. அவனை முறைத்து பார்த்து கொண்டே வர்ஷினி இறங்க வசதியான இடம் பார்த்து காரை பார்க் செய்துவிட்டு தானும் இறங்கினான் சின்னு. வா, உள்ளே போகலாம். எதுவும் பேசிக்கொள்ளாமல் இருவரும் மௌனமாக நடந்து கடல் நீர் தொட்டுவிடாதபடி சற்று உயரமான இடத்தில் அமர்ந்தனர். வந்தாச்சு, உட்கார்ந்தாச்சு. இப்போ சொல்லு, சிந்து யாரு? கொஞ்சம் வெளிப்படையாக பேசலாமா வர்ஷு? அவள் முகத்தை உற்று பார்த்து கொண்டே கேட்டான் சின்னு. தாராளமாக பேசலாம், எனக்கும் அதுதான் வேணும். இப்போ எல்லாம் உன்னை பற்றி நான் தப்பாக நிறைய கேள்விப்படுற மாதிரி இருக்குது. என் எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப பயமாகவும் இருக்குது. உன்னை பற்றி எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிற இந்த நேரத்தில் எனக்கு எதுக்காக இத்தனை மனக்குழப்பங்கள் வரணும்? இன்றைக்கி ஆஃபீஸில் என்ன ஆச்சு தெரியுமா என தொடங்கி சிந்து தன்னிடம் பேசி முடித்த அத்தனை செய்திகளையும் சொல்லி முடித்தாள் வர்ஷினி. அதை கேட்டவுடன் சின்னுவின் முகத்தில் மந்தஹாச புன்னகை. உன் குழப்பங்கள் எல்லாத்தையும் நான் தெளிவுபடுத்துகிறேன். உனக்கு இப்போ என் மேலே வந்திருக்கிற சந்தேகம் என்ன? சிந்துன்னு ஒரு பொண்ணு உன்கிட்ட பேசியிருக்கா. நானும் இப்போ நீ லவ் பண்ணிட்டு இருக்கிற சின்னவும் ஒரு காலத்தில் லவ்வர்ஸ்னு சொல்லியிருக்கா. ஆமாம், பேசினது மட்டுமல்ல, நீயும் அவளும் இருக்கிற மாதிரி சில ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பினா. அந்த ஃபோட்டோஸ் பார்த்த பிறகும் என்னால் உன்னை சந்தேகப்படாமல் இருக்க முடியல சின்னும். எப்போ அன்னைக்கு உங்கள் வீட்டில் நம்ம 2 பேரும் நம்மளுக்கான எல்லைகளை கடந்துட்டோமோ அன்னையிலிருந்தே எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூராக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லி ஃபோட்டோஸ் அனுப்புனா என்னால் எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? சிந்து சொன்னதை நம்பாத அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. அவள் சொன்னது உண்மைதான் வருஷம். நான் பெங்களூரில் வேலை பார்த்தப்போ அவளும் நானும் லவ் பண்ணோம். நாங்கள் பெங்களூரில் சுத்தாத இடமே இல்லை. இந்த கன்ஃபர்மேஷன் தானே உனக்கு வேணும்? சொல்லிட்டேன், நானே உண்மையை சொல்லிட்டேன், போதுமா? அவன் அது உண்மை என்று சொல்லிவிடக்கூடாது என அந்த நிமிடம் வரை அனைத்து தெய்வங்களையும் வேண்டிக் கொண்டிருந்த வர்ஷினி காயப்பட்ட இதயத்தோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஏன் என்கிட்ட சொல்லலை? எதுக்காக சொல்லணும்? அது பாஸ்ட். போன கதைகளை பற்றி பேச எனக்கு எப்போவுமே விருப்பம் இருந்தது இல்லை. சற்று நேரம் இருவருக்கும் இடையே கனமான மௌனம் நிலவியது. அதை வர்ஷினி கலைத்தாள். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பதிலை நான் உன்கிட்டேருந்து எதிர்பார்க்கல. என்னதான் உன் மேலே சந்தேகம் இருந்தாலும் அது போயின்னு நீ சொல்லிட மாட்டியான்னு எனக்குள்ளே ஒரு நப்பாசை இருந்துச்சு தெரியுமா? நான் உனக்கு ரொம்ப ட்ரூவாக இருந்தேன் சின்னு. ஆனால் நீ அப்படி இல்லைன்னு தெரியும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே அழ ஆரம்பிக்காத வர்ஷினி, எரிச்சலாக இருக்குது. வெளிப்படையாக பேசலாம்னு சொல்லிட்டேன். அதனால் நிறைய விஷயங்களை இப்போ நான் உன்கிட்ட வெளிப்படையாக பேச போகிறேன். நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ ஃபீல் பண்ணுற, கரெக்டாக? உண்மைதான், நான் துரோகி தான். என் கூட இருந்தால் உன் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்காது. நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் வர்ஷினி. பெட்டர் லக் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். அவன் சொல்வதை கேட்டவுடன் தீயை மிதித்தது போலானது வர்ஷினியின் முகம். நீ நீ என்ன சொல்கிற? சாரி, எனக்கு புரியலை. கமான்யா, தமிழில் தானே பேசினேன். இது எப்படி புரியாமல் இருக்கும்? சென்டிமெண்ட்டாக பேச வேண்டாம், ப்ராக்டிக்கலாக பேசலாம். நான் இப்படி தான் வருஷம். ஒரே பொண்ணு கூட வாழணும், ஒரே பொண்ணை காதலிக்கணும், இதெல்லாம் எனக்கு பிடிக்காத தியரிகள். சாப்பாடில் வெரைட்டி வேணுன்ற மாதிரி லைஃப்பில் வெரைட்டி எதிர்பார்க்குற ஆள் நான். அதுக்காக எப்போவுமே இதே மாதிரி திருந்திட போகிறது கிடையாது. எந்த ப்ளே பாய் விளையாட்டு போர் அடித்ததும் நல்ல பிள்ளையாக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகிடுவேன். ஆனால் அந்த பொண்ணு நீ கிடையாது, அவ்வளவுதான். இப்போ புரியுதா? இல்லை இதுக்கு மேலே ஏதாவது பேசணுமா? இது குடும்பங்கள், குழந்தைகள் மற்றும் பெண்கள் படிக்கிற நாவல். இதில் தேவையில்லாத கண்டென்ட் எதுவும் பேசக்கூடாது. அதனால தான் நான் டீசெண்டாக பேசுகிறேன். புரிஞ்சுக்கிட்டு நீயே விலகிக்க. நீ எனக்கு போர் அடிச்சிட்ட. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, உன் கூட நான் எந்த பர்பஸ்க்கு பழகிக்கிட்டு இருந்தேனோ அந்த பர்பஸ் முடிஞ்சிடுச்சு. நான் இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க கூட சுற்றிருக்கேன். பொண்ணுங்கள்லாம் இப்போ முன்ன மாதிரி இல்லை. என்ன மாதிரியே ஐடியாலஜி கொண்ட நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்க கூட நான் சுற்றுறது எனக்கு கஷ்டமாக இருந்தது கிடையாது. ஆனால் அந்த பொண்ணுங்க மாதிரி நீ இல்லை. உன்னை என் வலையில் விழ வைக்க நான் எடுத்துக்கிட்ட ஆயுதம் தான் லவ். நான் நினச்சது நடந்த உடனே உன்னை கழட்டி விடலாம்னு தான் என் திட்டம். நான் நினச்சது நடந்துருச்சு. தெய்வாதீனமாக எனக்கு ஆன்சைட் போகிற சான்ஸ் கிடைச்சிருச்சு. அங்கே போன உடனே ஒரு மெசேஜஸ், கால்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை என்கிட்டேருந்து விலக்கிடலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல வேலை, சிந்துவே ஃபோன் பண்ணி உன்கிட்ட என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டான். உனக்கு ஏற்றுக்க கஷ்டமாக இருக்கும், பட் நான் நல்ல பையன் இல்லைம்மா. என் கூட இருந்தால் உன் லைஃப் நல்லா இருக்காது. உங்கள் வீட்டில் சொல்கிற ஏதாவது ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க. உன்னோட எதிர்கால வாழ்க்கைக்கு என்னோட விஷஸ். தன் வலது கையை அவளை நோக்கி நீட்டிய சின்னுவை பலார் என்று அறைந்தாள் வர்ஷினி. கண்களில் தீப்பொறி. பொறிக்கு ராஸ்கல், எவ்வளவு பெரிய விஷயத்தை சாதாரணமாக சொல்லிட்டு இருக்க. நீ சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு அழுதுகிட்டே போயிடுவா இந்த வர்ஷினின்னு நினச்சிட்டியா? தப்பு. நீ என்னை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க சின்னோ. எப்பா, என்ன அடி! சரி, நீ ஏமாத்திருக்க, நான் உன்னை ஏமாத்திருக்கேன். அந்த பாவத்துக்கு இந்த ஒரு அடி கூட வாங்கிக்கலாம். உனக்காக ஒரே ஒரு அடி வாங்கிட்டேன். ஆனால் மறுபடியும் அடிக்க நினச்ச கையை உடச்சிடுவேன். என்னடி பண்ணுவேன்? அழுதுட்டு போகாமல் வேற என்ன பண்ண முடியும் உன்னால்?
ஏன் முடியாது? எல்லாம் முடியும். என்ன செய்வேன்னு சொல்லவா? சிந்து மாதிரி புலம்பிக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்துருக்க மாட்டேன். அவளுக்கும் சேர்த்து உன் முகத்திரையை கிழிச்சு உன்னை அவமானப்படுத்துவேன். இனிமேல் எவளும் உன் கூட சுத்த மாட்டான். எந்த அம்மா அப்பாவும் தன்னோட பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி தரமாட்டாங்க. ஹா ஹா ஹா. பலமாய் சிரித்தான் சின்னு. என்ன கோபப்படாமல் சிரிக்கிறேன்னு பார்க்குறியா? நீ சொல்கிறத கேட்டால் எனக்கு கோபம் வரல செல்லம், சிரிப்பு தான் வருது. இந்த ஊர் உலகத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? சரி, இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அவனை என்னை ஏமாற்றிட்டான், என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு உங்கள் வீட்டில் போய் சொல்லிப்பாரு. அவங்க ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? ரொம்ப கோபப்படுவாங்க, அடிப்பாங்க, திட்டுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சமாதானமாகி சரி விடு, நாங்கள் உனக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி முடிப்பாங்க. இதே இது அவன் என்னை ஏமாற்றி என்கிட்ட தப்பாக நடந்துட்டான் அப்படின்னு நீ சொல்லிப்பாரு. உன் அம்மா இல்லைனா அப்பா 2 பேர்த்தில் யாராவது மண்டையை போடுறது உறுதி. அவங்க மண்டையை போடலைன்னா கூட உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க? அவங்க பார்வையில் நீ ஒரு கேவலமான ஜென்மம். அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. அவங்க வயசும் அவங்க வாழ்ந்த சூழ்நிலையும் அப்படி. சரிப்பா, அவங்க உன்னை எவ்வளவு இல்ட்ரீட் பண்ணாலும் நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன். என்னை ஏமாத்தின சின்னுவை பழி வாங்காமல் விட மாட்டேன்னு போலீஸ் கேஸ்னு அலைஞ்சா உன்னை அவங்க வீட்டிலே வச்சுக்க மாட்டாங்க. உனக்கும் அவங்களுக்கும் தெரிய வேண்டிய அசிங்கமான சீக்ரெட் ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். யோசிச்சு பாரு, ரேப் விக்டிம்ஸையே ப்ளேம் பண்ணுற ஊர் இது. அப்படி இருக்கும்போது நீ ஒரு பையன் கூட எல்லை மீறி பழகி இருக்கனா உன்னை எப்படி இந்த உலகம் பார்க்கும்? இதையெல்லாம் யோசித்து பார்க்காம, இல்லை நான் புரட்சிப்பேன், புதுமை பெண், உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு கிளம்புனேன்னா கிளம்பு, போ. உன்னால் முடிஞ்சால் செஞ்சு பாரு. கண்டிப்பாக உனக்கு தோல்வி தான் கிடைக்கும். இந்த ஊர் மக்கள் பேசுகிற பேச்சு, பார்க்குற பார்வையை தாங்க முடியாமல் நீ செத்து தான் போவ. என்னடி பார்க்குறேன்? இது எனக்கு ஹாபி, ஆனால் த்ரில் அதிகமாக இருக்கிற ஹாபி. உன்னை குறி வைக்கணும் அப்படின்னு எப்போ நான் நினச்சனோ அப்பத்துலேருந்தே உன் ஃபேமிலி பற்றி, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். உன் அம்மா அப்பா பேர், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நீ மிடில் கிளாஸ் பொண்ணு, பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது போதுமே என் வேலையை காட்ட. ஹெவி ஹோம்ஒர்க் பண்ணி தான் உன் விஷயத்தில் நான் இறங்கினேன். இந்த மாதிரி நாளைக்கு பிரச்சனை வந்தால் நம்ம மாட்டுவோமா இல்லையா அப்படின்னு யோசிச்சு தான் நான் தெளிவாக காய் நகர்த்தினேன். என்னை பகச்சிக்காம நடந்தது கெட்ட கனவாக நினச்சி மறந்துட்டு உன் வேலையை பார்த்துட்டு போனேன்னா உனக்கும் உன் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. உன் பெயரும் கெடாது. இல்லை இன்னொரு வழியை தான் தேர்ந்தெடுப்பேன்னா பாதிக்கப்பட போகிறது நான் இல்லைப்பா. உன் ஃபேமிலி உனக்கு சப்போர்ட் பண்ணாமல் என் சுண்டு விரல் நகத்தை கூட உன்னால் டச் பண்ண முடியாது. அவங்க சப்போர்ட் பண்ணவும் மாட்டாங்க. அதுதான் உண்மை. சரி, நீ இங்கே உட்காந்து 6 முறை யோசிச்சு பார்த்துட்டு வா. எனக்கு வேலை இருக்குது, ஆஃபீஸ் வேலை இருக்குது. அடுத்து எந்த பொண்ணு கூட சுற்றலாம்னு யோசிக்கிற வேலையும் இருக்குது. பாய், சாரி, குட் பை. அசால்ட்டாக பேசிவிட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தான் சின்னு. என்னதான் திமிராக பேசினாலும் அவன் சொல்லிய அத்தனை விஷயங்களும் உண்மை என்பது மூளையில் உரைக்க தன் மேலேயே கோபமும் கழிவிறக்கமும் கொண்டு மௌனமாய் அழ ஆரம்பித்தாள் வர்ஷினி. யார்கிட்டையாவது மனசை விட்டு பேசினா நல்லா இருக்குமே. சட்டென நிஷாவின் முகம் ஞாபகத்துக்கு வர கைப்பையிலிருந்து தன் ஃபோனை எடுத்தாள். எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவளுக்கு ஃபோன் செய்வது? எத்தனை முறை சொன்னா, கேட்டியா நீ? இப்போ என்னை ஏமாத்திட்டான்னு மட்டும் அவகிட்ட சொல்லி அழுதா அது நல்லா இருக்குமா? மனசாட்சி செருப்பால் அடித்தது போல் அவளை கேள்வி கேட்டது. தொடரும். நாகா எபிசோட் 26. சனிக்கிழமை சென்னை அடையாறில் உள்ள ஒரு ஸ்டார் ஹோட்டல். மாலை 3 மணி. வெயில் குறைவாயிருந்த அந்த நேரம் மனதுக்கு இதமாயிருக்க நீச்சல் குளத்தின் அருகில் இருந்த அந்த டேபிளில் அமர்ந்திருந்தது 6 பேர் கொண்ட குழு. அதில் பிரதானமாய் நமக்கு தெரிந்த மூவர்: சிவா, சங்கவை, சங்கவையின் அரை தோழி திவ்யா. அனைவரும் ஆளுக்கு ஒரு சிற்றுண்டி வகையை குறித்து கொண்டு அமர்ந்திருந்தனர். ஆனால் நீ சரியான ஆள் தான் பாட்டி, ட்ரீட் கொடுக்குறேன்னு எங்களை ஏமாற்றிட்டு டிஃபன் ஐட்டம் சாப்பிட்றதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த நேரத்தில் ஹெவியாக எதுவும் சாப்பிட முடியாது, ஸ்நாக்ஸ் மாதிரி தான் ஏதாவது சாப்பிட முடியும். இதோ இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோமே சாட் ஐட்டம்ஸ், அது மாதிரி. ட்ரீட்டுக்கு ட்ரீட்டும் ஆச்சு, உன் காசையும் நீ காப்பாற்றிக்கிட்ட. பாவ் பாஜியை கடித்து கொண்டே சொன்னால் லேகா. பாட்டியா? அது என்ன பாட்டி? சிவா ஆர்வமாய் கேட்க, ஏய் சொல்லாதீங்கடி ப்ளீஸ், குறுக்கே புகுந்தால் சங்கவை. நீ அமைதியாரு. நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு இவளை பாட்டின்னு கூப்பிடுறீங்க? சார், என்னதான் நாங்கள் எல்லாரும் ஒரே செட்டாக இருந்தாலும் இவ மட்டும் எப்போவுமே 60களில் வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணு மாதிரி தான் இருப்பாள். அதனால தான் இவளை பாட்டின்னு கூப்பிடுவோம். உதாரணத்துக்கு நாங்கள் எல்லாரும் எங்கள் டீம்மேட்ஸ் கூட டீம் அவுட்டிங், டீம் டைனிங்னு எல்லா இடத்துக்கும் போவோம். இவளும் வருவா இல்லைங்களே, ஆனால் அதுக்கு ஒரு டைம் வச்சுருப்பா. சாட்டர்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டா வரமாட்டான். நீ ட்ரிங்க்ஸ் அடிக்க வேண்டாண்டி, கூல்ட்ரிங்க்ஸ் மட்டும் குடி, பப்புக்கு வா அப்படின்னு கெஞ்சும் வரமாட்டா, மறுத்துருவா. கேட்டால் என் மனசுக்கு இதெல்லாம் தப்பாப்படுது அப்படின்னு சொல்லிடுவா. எங்கள் டீம்லேயே இவ மட்டும்தான் இப்படி. அதனால எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இவளுக்கு பாட்டின்னு பேர் வச்சிட்டோம். ஆச்சரியமாக இருக்கேன், ஐடி பொண்ணு, அதனால நீ ரொம்ப மாடர்னாக இருப்பேன்னு நினச்சேன். ஆமாம், நான் ரொம்ப மாடர்ன் தான். 60களில் பிறந்த பொண்ணு மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் அவங்க மாதிரி நான் பாவாடை தானி கட்டிக்கலையே. ஜீன்ஸ் டாப் போடுவேன், பசங்க கூட தோழியாக சகஜமாக பழகிறேன், எண்ணங்களில் மாடர்னாக இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் மாடஸ்ட்டாக இருக்கேன். கரெக்ட் சங்கவை,
உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு இதுவும் ஒரு காரணம். சிவா அங்கு நிறைய பேர் இருப்பதை மறந்து சொல்லிவிட அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர். பரவாயில்லடி பாட்டி, நீ ரொம்ப லக்கி தான். உனக்கு ஏற்ற மாதிரி தாத்தாவே கிடைச்சிட்டாரு. மனதுக்குள் நினைத்ததை வாய்விட்டே சொல்லிவிட்டாள் சூர்யா. ஏய் சும்மா இரு, எப்போ எதை பேசணும்னு தெரியாதான். அருகில் அமர்ந்திருந்த ஜீவி தான் அவளை அடக்கினாள். சாரி சார், நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டேன், ரொம்ப சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இதெல்லாம் சகஜம் தானே, நான் இதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். வேற என்னடி சொல்லட்டும், எல்லாருமே ஸ்நாக்ஸை காலி பண்ணிட்டீங்க, அடுத்து ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்லடி வேண்டாம், நம்ம டீமில் இருக்கிற சுதர்ஷனுக்கு நாளன்னைக்கு பர்த்டேக்கு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ட்ரிப் போகிறானாம். ஸோ இன்னைக்கு ஈவினிங் பார்ட்டி வச்சுருக்கான், அதுக்கு போகணும். ரொம்ப தூரமான வென்யூவில் பார்ட்டி. கிட்டத்தட்ட நம்ம ஆஃபீஸில் எல்லாருமே வராங்க. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் கிளம்புறோம்டி. அப்படியா? அந்த நாய் என்னை கூப்பிடவே இல்லைலேக்கா. கூப்பிட்டா எப்படியும் நீ வரமாட்டேன்னு அவனுக்கு தெரியும். அதனால தான் அவன் கூப்பிடலை. கூப்பிட்டு நோஸ்கட் வாங்குறதுக்கு அவனுக்கு தலையெழுத்தா என்ன? அந்த சூர்யா மறுபடியும் சுருக்கென தைப்பது போல் சொல்ல, சரி அப்போ நீங்கள் கிளம்புங்க, இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும் என்றாள் திவ்யா. கேப் பார்க்கலாமா? இங்கே எதில் வந்தீங்க? என் காரில் தான் வந்தோம், அதிலே ஒன்றா போயிடுறோம். நாங்கள் கிளம்புறோம் சார், நைஸ் டு மீட் யூ. சூர்யா கையை நீட்ட அதை பற்றி குலுக்கினான் சிவா. தேங்க்யூ, சேம் ஹியர். உங்கள் எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் எங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வரணும், ஓகேவா? கல்யாணம் உங்கள் ஊரில் வச்சுருக்கிறதா சங்கவே சொன்னா. அந்த பக்கம் நாங்கள் வந்ததே கிடையாது. அதனால் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வருவோம் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டால் தான் தங்குவோம். அப்படியே செஞ்சிடலாம், சிரித்தான் சிவா. அவர்கள் விடை பெற்று கொண்டு கிளம்ப சங்கவையை முறைத்து கொண்டே அமர்ந்திருந்தாள் திவ்யா. அப்போது தான் அதை கவனித்தவளை, இனி ஏண்டி என்னை முறைச்சிட்டே உட்காந்துருக்க கேட்டாள் சங்கவை. இதுங்களெல்லாம் எதுக்கு கூட்டிகிட்டு வந்து அண்ணனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன்? எல்லார் முகத்துலையும் பொறாமை அப்பட்டமாக தெரியுது. எனக்கு மட்டும் இல்லை, அது உனக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் எதுக்கு இந்த மீட்டப்? அண்ணா உன்னை பார்க்க வரதா தானே சொல்லி என்னை கூப்பிட்டேன். வந்து பார்த்தா இவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க வருவாங்கன்னு நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். கூல் கூல், என்ன ஆச்சு? அவங்களெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா திவ்யா? ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? இல்லை, ரொம்ப பர்சனலான விஷயம்னா வேண்டாம். என்னை அண்ணன்னு ரொம்ப உரிமையாக கூப்பிடுறீங்க, அதனால தான் கேட்டேன். உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்னன்னா தயக்கம்? சொல்கிறேன், இவங்க யாருமே சரியில்லை. சங்கவை தான் இவங்க டீம் லீடர். வேலைன்னு வந்துட்டா இவளை அடிச்சு காலே கிடையாது. தான் சின்சியராக இருக்கிறதுனால எல்லாரும் அப்படியே இருக்கணும்னு சங்கவை நினைப்பான். அதனால் அவங்க யாருக்குமே இவளை பிடிக்காது. செய்கிற வேலையில் சின்சியராக இருக்கணும்னு நினைக்கிறது என்ன தப்பு? தப்பில்லை தானே? இது உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. அதனால் இவன் மேலே எப்போவுமே ஒரு கிரட்ஜோட தான் இருப்பாங்க. இவளுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டதும் அங்கே யாருக்குமே சந்தோஷமாக இருந்திருக்காது. இவகிட்ட மாட்டிக்கிட்டு எவன் என்ன பாடுபட போகிறானோன்னு தான் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது தெரியாமல் இவ அவளுக்கு எல்லாத்தையும் ட்ரீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கா. இதில் ஊர்லேருந்து உங்களை வர சொல்லியிருக்கா. அந்த லூஸுக்கு வந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியுதா? நீ பாட்டியாமே, அவங்க நாகரிகம்னு நினச்சிக்கிட்டு செய்கிற தப்புகள் எதையுமே நீ பண்ணாமல் இருக்கங்கிறதுக்காக நீ இந்த ஜென்ரேஷன் பொண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்களா? இன்னொரு தடவை எவ்வளவு வந்து இப்படி பேசட்டும், வாயை கிழிச்சிடுறேன், அவ்வளவுதான். நீ ஏன்டி ரொம்ப கோபப்படுற? அவளுக்கு எதையோ சொல்லிட்டு போகிறாளுங்க. அப்புறம் நீ நினைக்கிற விஷயம் தப்பு திவ்யா. நான் இவங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்காக சந்தோஷப்படுவாங்கன்னு நினச்சி இவங்களை மீட்டிங்கு கூப்பிடல. எங்கள் டீமில் எப்போவுமே கல்யாணம் இல்லைனா பர்த்டேன்னா டிஸ்கோ தே கிளப்னு கூட்டிகிட்டு போய் பார்ட்டி கொடுப்பாங்க. அங்கேயே தன் ஃபியான்சியையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. இது ப்ரோட்டோக்கால் எல்லாம் கிடையாது, ஆனால் கன்வென்ஷன். இதை செய்யாட்டி ஏன் பண்ணலை, எதுக்கு பண்ணலைன்னு கேள்வி கேட்டே துளைச்சி எடுத்துடுவாங்க. இவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை போல், அதனால தான் யாருக்கும் சொல்லாமல் இருக்கா, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கான்னு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. என் டீமில் இவளுக்கு 4 பேர் மட்டும்தான் இப்போ பொண்ணுங்க, மற்றது எல்லாரும் பசங்க. அதனால் 9 பேரையும் ஒன்றா கூப்பிடுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதே மாதிரி எனக்கு கல்யாணமாக போகுதுங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லியாக வேண்டிய கட்டாயமும் இருக்குது. என் சிவாவை பார்ட்டி கிளப்னு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அதனால தான் 3 in 1 இந்த வேலையை முடிச்சிட்டேன். ஒரே ஒரு ஸ்நாக்ஸ் டைமில் இன்ட்ரோ பண்ணியாச்சு, மேரேஜ்னு சொல்லியாச்சு, ட்ரீட்டும் கொடுத்தாச்சு. இப்படி ஆமாம், பெரிய மாஸ்டர் பிளான். பழிப்பு காட்டினால் திவ்யா. சரி, உன்னை நான் ரூமில் சமாதானப்படுத்திக்கிறேன். இப்போ போய் நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். உட்காரு, நான் போய் பே பண்ணுறேன் சங்கவை. நோ சிவா, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் வச்ச ட்ரீட்க்கு நான் தான் பே பண்ணணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம கல்யாணத்துக்கு ட்ரீட் வைக்கும்போது நீங்கள் பே பண்ணிக்கலாம். புன்னகையோடு சொல்லிவிட்டு எழுந்து ஹோட்டல் உள்ளே சென்றாள் திவ்யா. சங்கவையை யாராவது லேசாக கிண்டல் பண்ணினா கூட உங்களுக்கு ரொம்ப கோபம் வருமோ திவ்யா? அப்படியெல்லாம் இல்லை அண்ணா, ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிண்டல் பண்ணினா தெரியாது. ஆனால் அவள் மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி யாரும் நடந்துக்கிட்டா அது கிண்டலாக இருந்தால் கூட எனக்கு கோபம் வரும், அவ்வளவுதான். ஐயோ, அப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் போல இருக்கே. சிவா பாவமாய் முகத்தை வைத்து கொண்டு சொல்ல பலமாய் சிரித்தாள் திவ்யா. இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே பில் பே பண்ண சென்ற சங்கவை வந்து விட்டாள். மழை வர்ற மாதிரி இருக்குது சங்கவை, கிளம்பலாமா? உங்களை ஹாஸ்டலில் போய் விட்டு நானும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். ஓகேங்க, போகலாம். இருடி, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நீ போயிட்டு பார்க்கிங் வந்துடு, நான் உன் ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு போயிடுறேன். சரி, ஓகே. திவ்யா ரெஸ்ட் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்க அவள் கைப்பையையும் பர்சையும் எடுத்துக்கொண்ட சங்கவை, போலாமா சிவா என்றாள். போகலாம், வா. ரொம்ப தேங்க்யூ. நான் சொன்னதை கேட்டு நீங்கள் வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஸ்வீட் சர்ப்ரைஸ். உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதனால் நீ சொன்னதும் கிளம்பி வந்துட்டேன். ஓ, என்னை உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? பிடிச்சவங்க கிட்ட போய் சொல்லக்கூடாது தானே? அன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அப்போ எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போது உங்கள் முகமே சரியில்லை. ஃபோனில் எத்தனை வாட்டி அதை பற்றி கேட்டாலும் நீங்கள் பதிலே சொல்லலை. இப்போ சொல்லுங்கள், அன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரியாக ஆச்சு?
அது அது அவ்வளவு நேரம் அவளது முகத்தை பார்க்காமல் நடந்து கொண்டிருந்த சிவா நின்றான். ஒரு நிமிஷம் என்னை பாரு சங்கவை, என்ன ரீசன்னு நான் சொல்லிடுறேன். அவள் நிமிர அவளது கண்கள் பிரவுனும் பழுப்பும் கலந்த நிறத்தில் ஒரு நாகத்தின் கண்களைப் போல் மின்னியது. தொடரும்.